ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இன்றைய நாளிலும் என்ன செய்தியினுடைய தலைப்பு அப்படின்னா, எல்லையற்ற அங்கே தேவனுடைய அன்பை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? அது எல்லையற்ற ஒரு அன்பு, அது நிபந்தனையற்ற ஒரு அன்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவனுடைய அன்பு எல்லையில்லாத அன்பு. சொல்லுங்கள், இட்ஸ் அன்கண்டிஷனல் லவ். காட்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல் லவ், அன்லிமிட்டெட் லவ். ஆமேன். நிபந்தனையற்ற அன்பு. அந்த அன்பில் எந்தவித நிபந்தனையும் கிடையாது. ஆமேன். அதை குறித்து தான் இன்றைய நாள் நாங்கள் பார்ப்போம். அன்லிமிட்டெட் அண்ட் அன்கண்டிஷனல் லவ், எல்லையில்லாத மற்றும் நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு தான் தேவனுடைய அன்பு. இந்த நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிற போது எல்லா உறவுகளிலுமே என்ன இருக்கும்? சில லிமிட்டேஷன் தான் இருக்கும் இல்லையா? சில கண்டிஷனும் இருக்கும் இல்லையா? இந்த கண்டிஷன் நம்ம மீறும்போது, இந்த நிபந்தனையை மீறுகிற பொழுது அந்த உறவில் சிக்கல்கள் ஏற்படும். ஆனால் எந்த சிக்கலும் இல்லாதபடிக்கு ஒரு உறவு இருக்குதுன்னா, எல்லையில்லாத ஒரு அன்பு இருக்குது, நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு இருக்குது அப்படின்னா, அது தேவ அன்பு மாத்திரமே. அல்லேலூயா. அந்த அன்பு எங்களை வெட்கப்படுத்தாது. ஆமேன். நாங்கள் அவரை நேசிக்கிற பொழுது அந்த அன்பு எங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. ஒருவேளை நீங்கள் நேசிக்கிறவர்கள் கூட உங்களை என்ன பண்ணிடலாம், அது ஒருவேளை நீங்கள் நேசிக்கிற யாராக இருக்கலாம், ஒரு கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதர உறவுகளாக இருக்கலாம். ஒருவேளை சில நேரங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறது அவங்க கொடுக்க முடியாமல் போயிடலாம். அந்த அன்பு, நீங்கள் கொடுக்குற அன்பு அவங்க திருப்பி கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை கூட வந்துடலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் அந்த எங்களை விட எல்லையில்லாத ஒரு அன்பு, ஆமேன், ஆழ் அகல நீளம் உயரம் இல்லாத ஒரு அன்பு அந்த தேவனுடைய அன்பு. ஆமேன். அந்த அன்பை அங்கே விசுவாசித்து தான் இந்த நாளில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன். எடுத்து வாசிப்போம் பாருங்கள். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 38-39. ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 38 and 39. நானே வாசிக்கிறேன் இங்கிலீஷில், தமிழ் ஒருத்தர் வாசிங்க. For I am convinced that neither death nor life, neither angel nor demons, neither the present nor the future, nor any power will be able to separate us from the love of God that is in Christ Jesus our Lord. Amen. தமிழ் ஒருத்தர் மைக்கில் வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரமானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்ந்தவைகளானாலும் தாழ்ந்தவைகளானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கின்றேன். ஆமென். அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், எந்த ஒரு காரியமும் தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனுடைய அன்பு நம்மை பிரிக்க மாட்டாது. ஆமென். நாங்கள் யாரை விசுவாசித்திருக்கிறோம்? இயேசுவை விசுவாசித்திருக்கோம். அங்கே வசனம் தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாம் கிறிஸ்துவிலே இருக்கிற பொழுது தேவன் கிறிஸ்துக்குள்ளாக நம்ம எப்படி நேசிக்கிறார், எந்த ஒரு காரியமும் எங்களை அதை பிரிக்காது. நத்திங் வில் செப்பரேட் ஃப்ரம் அஸ் இன் கிரைஸ்ட். Hallelujah. God love is, it's clearly saying the love of God that is in Christ our Lord is nothing was separate from us. எங்களிலிருந்து அவர் பிரிக்கவே முடியாது. எந்த ஒரு ஃபேக்டருமே, எந்த ஒரு காரணங்களுமே நம்மை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப தெளிவாக அங்கே பவுல் எழுதுகிறார். இந்த அன்பு என்ன அன்புன்னா, அன்கண்டிஷனல் லவ். இப்படிப்பட்டதான ஒரு கண்டிஷன். இப்போது ஒரு கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், சகோதர உறவாக இருக்கலாம். என்ன பண்ணாலும் நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்ற உறவு இருக்குது பாருங்கள். யாராவது அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உறவு, என்ன செய்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்ற ஒரு உறவு தேவனுடைய அன்பு மாத்திரமே. அல்லேலூயா. ஆமென். இதை லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே 11-32 வரைக்கும், லூக் சாப்டர் 15 11-38, இந்த அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பை குறித்து நாங்கள் அந்த இளையகுமாரனுடைய உதாரணத்தில் நாங்கள் பார்க்கலாம். ப்ரோடிகல் சன், அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் தன்னுடைய பாகத்தை எடுத்துக்கொண்டு தகப்பனை விட்டு பிரிந்து ஊதாரித்தனமாக எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டு அங்கே கடைசியில் சாப்பிட்றதுக்கு கூட ஒரு வழி இல்லை. தகப்பன் பெரிய செல்வந்தன், அவன் கேட்குறான், என் சொத்தை பிரித்து விடு, நான் போகிறேன், தனியாக போகிறேன் அப்படின்னு தனியாக போய் எல்லா சொத்துக்களையும் விட்டு நாசப்படுத்தினான்.
The son leaves home, waste his inheritance and return in shame. அவமானத்தோடு திரும்பி வரான். ஏன் பன்னிகளுக்கு சாப்பிட்றது கூட அவனுக்கு இல்லை, கிடைக்கல. ஒரு கட்டத்தில் பன்னிகளை மேய்க்கிற வேலை கிடைக்குது, பன்னிகளுக்கு போடுற அந்த சாப்பாடு கூட அவனால் சாப்பிட முடியல. அதுவே கிடைக்குமான்னு பார்க்குறான். அவன் யோசிக்கிறான், என்னுடைய தகப்பனார் விட்ட எத்தனையோ வேலைக்காரர்கள் வேலை செய்கிறார்கள், நல்ல நிலையில் இருக்கிறார்கள், இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் தகப்பனை தேடி வருகிறான். அந்த தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது யோசித்து பாருங்கள். அவர் யோசிக்கல, என்னடா என் சொத்தை பிரிச்சுட்டு போனியே, என் சொத்துலாம் அடித்து நாசம் பண்ணியே, இனி நீ எனக்கு புள்ளியும் இல்லை, நான் உனக்கு அப்பனும் இல்லை அப்படியா சொன்னார்? இல்லைங்க, அவர் என்றென்றைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த வடிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தார். எவ்ரிடே வாஸ் வெயிட்டிங் ஃபார் இஸ் சன். மனம் திரும்பி வந்துட மாட்டானா, என்னை தேடி வரமாட்டானா, என் பிள்ளை என்னை தேடி வர பார்க்க. தூரத்தில் இருக்கும் பொழுதே அவர் ஓடுறாரு, மகன் வரல. மகன் வெக்கப்பட்டு தூரத்துலேருந்து நடந்து வரான். அந்த ஊருக்கு தூரமாக நடந்து வருகிற பொழுது அடையாளம் கண்டு கொண்டு, நம்ம பாருங்கள், நம்ம பிடிச்சவங்க தூரத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அவங்க தான் வராங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதே போல் தகப்பன் இந்த பிள்ளைக்காக வாஞ்சியோடு தாகத்தோடு அங்கே இப்போ காத்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை மறுபடியும் திரும்பி வரமாட்டானா? அவர் சொத்தை பார்க்கல, அவன் பிரித்து கொண்டு நாசமாக்கினதை அவர் பார்க்கல. ஏன்னா அந்த மகன் மேல் வைத்திருந்த அன்பு அது எப்படிப்பட்ட அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளையை குறித்து இருந்தது. அல்லேலூயா. இந்த ஓமையை ஏன் இயேசு சொல்லுகிறார்? திஸ் இஸ் த parable which Jesus said to his disciples. ஏன் அப்படிப்பட்டதான ஒரு அன்பு தான் பிதாவினுடைய அன்பு. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல இந்த ரோமர் 8:39 சொல்றது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பு. பிதா யார் மேல் அன்பு வச்சிருக்கிறார்? கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஆமென். அந்த அன்பு ஒரு நாளும் பிரிக்க முடியாது. ஏன்னா நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறபடினால அந்த அன்பு நமக்கும் அவருக்கும் எந்தவித பிரிவினையும் உண்டாக்காது, நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிற பொழுது. அல்லேலூயா. அப்போ பிதா யாரை நேசிக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை அதிகம் நேசிக்கிறார் இல்லைங்களா? ஆனால் பாருங்க, யோவானின் புஸ்தகம் 3:16, ஜான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his one and only son, that whoever believe in him shall not perish but have eternal life. Amen. உலகத்தில் அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? அவருடைய ஒரே குமாரனை இயேசுவை அவருக்கு நமக்காக கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. பாருங்களேன், அப்போது பிதா யார் அதிகம் நேசிக்கிறார்? குமாரனையா நம்மையா? யார் அதிகமாக நேசிக்கிறார்? பிதா நம்ம தான் அதிகமாக நேசிக்கிறார். தேங்க்யூ. கரங்களை தட்டுவோம் ஒரு நிமிஷம் பாருங்கள், தட்டுங்க ப்ளீஸ். நம்ம தான் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். ஒரே ஒரு மகன் இயேசு கிறிஸ்து, அவரே நமக்காக உபத்திரவத்துக்கு உட்படுத்தினார். அல்லேலூயா. உபத்திரவம்னா சாதாரண உபத்திரவம் இல்லை. கசேடிகள், 40 கசேடிகள் அங்கே அவர்களை குட்டுகிறார்கள், துப்புகிறார்கள், தாடி பிடுங்கப்படுகிறார். அவர் பாரமான சிலுவை சுமந்து கொண்டு சென்று சுமக்க முடியாமல் கீழே விழுகிறார். அப்புறம் போய் சிலுவையில் அறிகிறாங்க, குரூசிஃபிக்ஷன். 6 மணி நேரம், அந்த 3 ஆணிகளில் 6 மணி நேரம் தொங்குகிறார். இவ்வளையும் பிதாவான தேவன் என்ன பண்ணார்? தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். அல்லேலூயா. யாருக்காக? நமக்காக. ஆமென். தன்னுடைய ஒரே பேர். பாருங்களேன், நீங்கள் உங்கள் பிள்ளைய நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைய வேறு யாராவது அடித்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்களேன். ஈவன் உங்கள் பிள்ளை மேலேயே தப்பு இருக்கட்டும், புரியுதுங்களா? ஒருத்தர் போட்டு அடிக்கிறாங்க, உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தர் அடிக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எவ்வளோதான் சாதுவாக இருந்தாலும் சண்டைக்கு போயிடுவீங்க. விளங்குதுங்களா? எம்பிளையே அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஆனால் பிதா இயேசு உபத்திரவப்படு தன் முகத்தை மறைத்து கொண்டார். பார்க்கவே இல்லையா? ஏன் தெரியுமா? இயேசு சிலுவில் அறையப்பட்டால் மாத்திரமே நமக்கான ரட்சிப்பு அங்கே உண்டாகும். ஆமென். The humanity salvation comes from the crucifixion. அதனால ஆண்டவர் என்ன பண்ண? He hided. அவர் முகத்தை மறைத்து கொண்டார். இயேசுக்கு தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார் பிதா. ஏன் தெரியுமா? நம்மை அவர் நேசித்தபடினால. அல்லேலூயா. குழந்தைக்கு ஊசி போடுறோம், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுது. நம்ம ஐயோ ஊசி போடாதீங்கன்னு சொல்கிறோம். சொல்லுங்களேன். குழந்தை அழுதா இல்லையா? ஊசி போட்டால் அழுதா இல்லையா? இன்ஜெக்ஷன் பண்ணால் அழுதா இல்லையா?
அப்போ நம்ம தடுக்கிறோமா? இல்லை, வேண்டாம் போடாதீங்க, என் குழந்தை அழுது அப்படின்னு நான் சொல்கிறோம். ஏன்? அந்த இன்ஜெக்ஷன் மூலிமா அந்த குழந்தை பலப்பட போகிறது, அது நல்லா இருக்க போகுது. அது அறிந்து நம்ம என்ன பண்ணுறோம்? சில நேரங்களில் சில குழந்தைகளை ஆப்ரேஷன் கூட பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? ஆனால் அந்த ஆப்ரேஷன் மூலமாக குழந்தை ரொம்ப என்ன சரீர உபத்திரவத்துக்கு உள்ளாக போனாலும் அதனுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அதே போல் இயேசு அங்கே சிலுவையில் உபத்திரவப்படுத்தினதை பிதா என்ன பண்ணார்? மறைத்து கொண்டார், தன் முகத்தை மறைத்து கொண்டார். ஏனென்றால் அவர் நம்மை நினைத்தருளினார். அதுதான் அன்கண்டிஷனல் லவ், அன்லிமிட்டெட் லவ். ஆமென். தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரா? யாராவது உங்களை கேட்டால் சொல்லுங்கள், எஸ், அன்பாக இருக்கிறார். காட் லவ் த வேர்ல்ட், காட் லவ்ஸ் அஸ். எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கே சொன்னாரா? நிறைய பேர் கேள்வி வைப்பாங்க குதர்க்கமாக. ஏன் உங்ககிட்ட சொன்னாரா அவர் உங்களை நேசிக்கிறேன்னு? இயேசுவை தந்தருளினது, இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டதே தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு தான். ஆமென். நீங்கள் வேதத்தில் பல இடங்களில் பார்க்கலாம். இயேசு அவரை கைது செய்ய வருகிற பொழுது அவர் மறைஞ்சு இன்னொரு இடத்துக்கு போயிடுறார். அவர் தொடவே முடியல, பிடிக்கவே முடியல. They wanted to catch Jesus Christ and they wanted to arrest Romans and Pharisees, but he was disappear. நீங்கள் இந்த லூக்காவில் பார்க்கலாம், பல இடங்களில் 2 இடங்களில் அப்படி ஒரு மறைஞ்சு போகிறார். ஆபிரகாமுக்கு முன்னாடி நான் இருந்தேன் சொல்லும்போது அவரை கல்லறிந்து கொலை செய்ய ட்ரை பண்ணுறாங்க. பிஃபோர் ஆப்ரஹாம் ஐ வாஸ் அப்படின்னும் போது எல்லாரும் டென்ஷன் ஆகிடுறாங்க. உனக்கு ஒரு 30-50 வயசுக்குள்ளே கூட இருக்காது, நீ ஆபிரகாம் முந்தி இருந்தியா என்று சொல்லி அவரை கல்லறிந்து கொலை செய்ய ஆயத்தப்படுகிற பொழுது அவர் அந்த இடத்துல மறைந்து போனார். அதுபோல் அந்த தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறின, ஏசாயாவின் தீர்க்கதரிசனத்தை வாசித்த பொழுது இந்த தீர்க்கதரிசனம் இன்றைக்கு நிறைவேறினது என்று சொல்கிறார் அவர். திஸ் ப்ராபஸி வாஸ் ஃபில்ஃபில்ட் நவ் அப்படின்னும் போது அது மேசியாவுக்கான தீர்க்கதரிசனம். எல்லாரும் கோவம். அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் மேசியாவா அப்படின்னு அவரே அந்த மலையிலிருந்து உச்சியிலேருந்து தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அங்கிருந்தும் அவர் நடுவில் மறைஞ்சு போகிறார். அப்போது ஆண்டவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? அங்கே சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் தப்பிச்சிருக்க முடியும். அவர் அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது கூட பேதுரு ஒரு கத்தியை எடுத்து அந்த வேலைக்காரனுடைய காதை வெட்டுறாரு. உடனே சொல்கிறார், கத்தியை உரையில் போடு. பேதுருவே, கத்தி எடுத்தனும் கத்தியால் தான் சாகும். நான் என்ன பண்ணப்படணும்? உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படணும். அது முதல்ல அவர் தீர்மானிக்கிறார், சொல்கிறாரு. கெத்சமனே தோட்டத்தில் அவர் மிகுந்த மரண வியாக்குலப்படுகிற பொழுது அங்கே போய் கேட்குறாரு, இந்த பாத்திரம் என்னட்டு நீங்கட்டும். அதாவது இந்த உபத்திரம் வேணான்ற மாதிரி தான் சொல்கிறார். ஏன்னா அவர் பாதி மனுஷனாகவும் பாதி கடவுளாகவும் இருக்கிறார் ஜீசஸ். அது தெரியும் எப்படிப்பட்ட உபத்திரம். குருசிஃபிக்ஷன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனாலும் பிதா என்ன பண்ணுறாரு? இல்லை, நீங்கள் உபத்திரத்தை சந்தித்து தான் ஆகணும், அதன் மூலமாக தான் ரட்சிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தேவதூதனை அனுப்பி இயேசுவை பலப்படுத்துறதை பார்க்குறோம். அதுக்கு பிறகு தான் இயேசு உபத்திரத்துக்கு ஆயத்தமாகிறார். அது எதை காட்டுகிறது? தேவனுடைய அளவற்ற அன்பை காட்டுகிறது. நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவன் நம்மேல் அளவற்ற அன்பை வைத்திருக்கிறார். அன்கண்டிஷனல் லவ். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், God loves us unconditionally and unlimited. ஆமென். எந்தவித ஒரு இதுவும் கிடையாது, நிபந்தனையும் கிடையாது எங்களை நேசிக்கிறதுல. ஆமென். பாருங்க, அவருடைய அன்பு தியாகத்தின் அன்பு இல்லையா? சிலுவை மரணன்றது ஒரு தியாகம் தானே, இல்லைங்களா? பாருங்க. ஓகே, இப்போது இன்னொரு வசனம் ஒன்று வாசிப்போம். ஐசியாவின் புஸ்தகம் 66:13, 66:13. As a mother comforts her child, so will I comfort you. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. எப்படி தாய் தேற்றுறாமர்? அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அன்பு? சொல்லுங்கள் பக்கத்தில், தேற்றுகிற அன்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவனுடைய அன்பு தேற்றுகிற அன்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ப்ளீஸ், தயவு செஞ்சு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி சோகமாக வந்திருக்கீங்களா, கவலையாக வந்திருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, தேவனுடைய அன்பு உங்களை தேற்றும். அல்லேலூயா. தாய் தேற்றுகிறது போல. இந்த உலகத்தில் ஒரு பெரிய அன்புன்னா எந்த அன்பை சொல்ல முடியும்? தாயோட அன்பை விட பெரிய அன்பு ஒன்றும் கிடையாது, இல்லைங்களா? ஏன்னா உண்மையாக 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து அந்த குழந்தைய வளர்க்குற அப்படின்னா உண்மையாக தகப்பனுடைய அன்பு அதுக்கு நிகரானது தான். ஆனாலும் தாயுடைய அன்பு தான் கொஞ்சம் பெருசு, இல்லைங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தாய் தேற்றுறது போல் நான் ஒன்று தேட்டுறேன். நமக்கு தெரிஞ்ச லெவலில் ஆண்டவர் சொல்கிறார். தாய் அன்பை விட அது பெரிய அன்பு தான். ஆனாலும் இப்போது ஒரு பிள்ளை அழுதுன்னா ஒரு தாய் என்ன பண்ணுவா? கட்டி பிடிச்சி, என் செல்லம், என் பட்டுக்குட்டி, கவலைப்படாத, அழாத, உனக்கு விரும்புகிறத நான் வாங்கி கொடுக்குறேன் சொல்கிறது தான் இல்லையா? தாயுடைய அன்பு அது. ஆமென்.
தந்தை கண்டிப்போடு நடத்துவார், அந்த கண்டிப்பு கண்டிப்பாக தேவை. ஆனால் தாய் அன்போடு நடத்துவார். விளங்குதுங்களா? ரெண்டுமே நமக்கு தேவை. ஒரு பிள்ளை நல்லபடியாக வளரணும்னா தகப்பனுடைய அன்பு தேவை. விளங்குதுங்களா? அப்போ 2 அன்புமே இருக்குது. தாயினால் அன்பும் தேவை, தகப்பனுடைய அன்பு கண்டிப்பும் தேவை. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தாயினுடைய அன்பை குறித்து சொல்கிறார். என்ன? தேற்றுகிற ஒரு அன்பு. அல்லேலூயா. தகப்பனின் அன்பு பலப்படுத்துகிற அன்பு. ஆமென். தாய் என்ன செய்வா தெரியுங்களா? ஒரு பிள்ளைக்கு வேண்டியதை தான் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காரியம் பிள்ளைக்கு வேணும்னா தாயே செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு சமையல் ஆகட்டும், ஏதோ ஒன்று ஒரு காரியம் பிள்ளைக்கு செய்யணும்னா அவங்களே முன்னேருந்து செஞ்சுருவாங்க. தகப்பன் அன்பு எப்படிப்பட்டு தெரியுமா? பிள்ளையை செய்ய வைப்பார், அவர் கற்றுக் கொடுப்பார். வித்தியாசம் புரியுதுங்களா? ஒரு சின்ன ஒரு காஃபி போடனா கூட நீங்கள் போட்டு குடிப்பீங்க பிள்ளைக்கு. ஆனால் தகப்பன் என்ன சொல்லுவார்? நீ போட்டு கற்றுக் கொடுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வைப்பார். அப்போ தான் அந்த பிள்ளை சில காரியங்களை கற்றுக்கொள்ளும். தகப்பன் மூலிமா தான் பல காரியங்களை அந்த பிள்ளை கற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அம்மா பிள்ளைக்கு 100 வயசானாலும் அம்மா ஓடி பிள்ளைக்கு வேலை செய்வாங்க. விளங்குதுங்களா? அதான் வித்தியாசம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை ஐ வில் கம்ஃபர்ட் யூ லைக் எ மதர். ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஒருவரும் தேற்றுவார் ஒருவரும் இல்லை என்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? தேவ அன்பு உங்களை தேற்றுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. எந்த அன்பு இல்லைன்னா தேவனுடைய அன்பு உங்களை தேற்றும், பலப்படுத்தும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தேற்றுவேன், உன்னை பலப்படுத்துவேன். ஒரு தாய் உன்னுடைய அம்மா இருந்தால் உன்னை எப்படி நடத்துவாங்க, அப்படி நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? தேற்றுகிற ஒரு அன்பு. ஆமென். இட்ஸ் த காட்ஸ் கம்ஃபர்டிங் லவ். அல்லேலூயா. சும்மா அன்புன்னா வெறும் அன்பு மட்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உன் மேலே அன்பாக இருக்கேன். செயல்பாடில் ஒன்றுமே இருக்காது. நிறைய பேர் இருக்காங்க, சொல்லுவாங்க, ஆனால் என்ன பண்ணப்படுது? செயல்வாக்கம் செய்ய தெரியாது. புரியுதுங்களா? அந்த அன்பை வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்துகிற பொழுது தான் அந்த அன்பினுடைய நிச்சயம் நமக்கு புரியும், இல்லைங்களா? அம்மா 1000 முறை சொல்லுவாங்க, நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன்னு. தகப்பன் சொல்ல மாட்டார். சொல்கிறேன், செஞ்சு காட்டுவார் தகப்பன். நிறைய நேரத்தில் வாய் திறந்து சொல்ல மாட்டார். அப்போ நம் தேவனுடைய அன்பு எப்படிப்படும்? தாயின் அன்பும் தகப்பனுடைய அன்பும் சேர்ந்தது தான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. உங்களை தேற்றுவார் என்று சொன்னால் உங்களுடைய காரியத்தை அவர் செய்ய போகிறார் என்று அர்த்தம். எந்த சூழ்நிலை உங்களுடைய இருதயத்தை உடைத்து வைத்திருக்கிறதோ, கவலை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய போகிறார். அதன் மூலியமாகத்தான் ஆண்டவர் உங்களை தேற்றுறார். வெறுமனே ஆண்டவர்னா இயேசு கிறிஸ்து அந்த ஒரு மரித்த வாலிபன் என்று என்ன பண்ணுறாரு? எப்படி அந்த தாயை தேற்றுகிறார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த செய்தியை கேட்டோம், பாஸ்டர் எடுத்தார். அந்த மகனை உயிரோடு எழச் செய்து அந்த தாயை தேற்றினார். அல்லேலூயா. ஒரே மகன் அந்த தாய்க்கு, அவனும் செத்துட்டான். அந்த ஆண்டவர் அந்த வழியாக வருகிறார், தேற்றுகிற அன்பு. அல்லேலூயா. ஆமென். அப்போ தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? தேற்றுகிற அன்பு. அடுத்தது பாருங்க, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? நான் வாசிக்கிறேன், தமிழ் ஒருத்தர் வாசிங்க. பிகாஸ் ஆஃப் த லார்ட்ஸ் கிரேட் லவ் we are not consumed, for his compassion never fails. They are new every morning. Great is your faithfulness. ஆமென். வாசிங்க தமிழில், மைக்கில் வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இல்லை நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆமென். அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா உண்மையான அன்பு. காட் லவ் இஸ் ஃபெய்த்ஃபுல் லவ். உண்மையான ஒரு அன்பு அது. அதில் எந்த என்ன கிடையாது, பொய் பித்தலாட்டம்லாம் கிடையாது. விளங்குதுங்களா? சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவருடைய அன்பு உண்மையான அன்பு. ஃபெய்த்ஃபுல் லவ். காட் லவ் இஸ் ஃபெய்த்ஃபுல் லவ். உண்மையான அன்பு. மனுஷங்களுடைய அன்பு கூட ஒரு போலியாக இருக்கலாம், இல்லை நம்ம பார்க்கும்போது கூட நடிக்கலாம், இல்லையா? நிறைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது?
நமக்காக திருப்திப்படுத்துறதுக்கு நடிப்பார்கள். நம்ம அன்பாக இருக்கிறோன்னு காட்டுறதுக்காக நடிப்பார்கள் இல்லையா? உண்மையான அன்பு இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, நடிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? உண்மையான அன்பு. ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே எரேமியா சொல்கிறாரு, அவை காலைதோறும் புதியவை, உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அந்த அன்பில் என்ன இல்லை? பொய் பித்தலாட்டம்லாம் இல்லைங்க. இட்ஸ் எ ட்ரூ லவ். ஆமென். அல்லேலூயா. லவ்னா வேற மாதிரி நினச்சிக்க கூடாது. காதலர் காதலிகள் இல்லை, நமக்கு ஒரு காதலர் இயேசு தான். அல்லேலூயா. நாங்கள் தான் மணவாட்டி, சபை. காதலி நம்ம தான், சபை தான் காதலி. மனைவி கரெக்டாக திருமணம் செய்ய போகிற மணவாட்டி அவர் தான் மணவாளன். அல்லேலூயா. அந்த அன்பு உண்மையான அன்பு. அவர் அதனால தான் அந்த திருமணத்தில் கூட என்ன சொல்கிறாங்க, சபை அவரை கீழ்ப்படியணும். இயேசு எப்படி சபைக்காக உயிரை கொடுத்தாரோ அது மாதிரி புருஷன் மனைவிக்காக உயிர் கொடுக்குறவராக நேசிக்கிற அளவுக்கு இருக்கணும். அல்லேலூயா. மனைவிமார்கள் கணவர் பார்த்து கேளுங்க, எனக்காக உயிர் கொடுக்குற அன்பு உங்களுக்கு இருக்குதா? அல்லேலூயா. கேளுங்க. அப்படி தான் வசனம் சொல்லுது இல்லையா? கீழ்ப்படி. அதனால தான் அப்படி கொடுத்தா தான் சபை கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் யாருக்கு கீழ்ப்படியணும்? கணவருக்கு கீழ்ப்படியணும். கணவர் கீழ்ப்படியணும்னா அந்த மாதிரி உயிரை கொடுக்குற அன்பு இருக்கணும் கணவருக்கு. அல்லேலூயா. இருக்குது என்ன? அப்படி தான் கணவர் இருக்கணும், மனைவி அது மாதிரி எல்லாத்துலேயும் கீழ்ப்படியணும். அதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போது அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? உண்மையான அன்பு. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. God love is faithful. ஆமென். அல்லேலூயா. அப்போது இந்த அன்பு, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது அளவற்ற ஒரு அன்பாக இருக்கிறது. அன்லிமிட்டட் லவ். அதில் எந்த நிபந்தனையும் இல்லை. அன்கண்டிஷனல் லவ். அந்த அன்புக்குள்ளே இன்னொன்று என்ன இருக்குதுன்னா கம்பேஷன், மனதுருக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சூழ்நிலையை நம்மளை விட, ஆண்டவரை விட யாருக்குமே நம்மளுக்கு கூட தெரியாது நம்ம சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு. ஆமென். நம்ம சில நேரம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, யாராவது நம்ம மேலே பச்சாதாபம் பட மாட்டாங்களா நம்ம சூழ்நிலை நிமித்தம்? ஏன் நம்ம சில பேர்கிட்ட, மனுஷங்கிட்ட நம்ம காரியங்களை சில நேரம் சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து பச்சாதாபம் பட மாட்டாங்களா? சில நேரங்கள் அப்படி நமக்கே தோணும். விளங்குங்களா? அதனால தான் நம்மளுடைய பிரச்சனைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவோம், ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும். ஆனால் நாம் சொல்வதற்கு முன்னாடியே நம்முடைய பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அன்பு எப்படி? மனதுருக்கத்தின் அன்பு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட அன்பு? மனதுருக்கத்தின் அன்பு. அந்த அன்பு பாருங்க. சரி, இப்போது இந்த தேற்றுகிற அன்பு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ஆகாரும் இஸ்மவேலும் வனாந்தரத்திலே அணைந்து திரிந்த பொழுது என்ன இல்லை? தண்ணி இல்லை. அப்படி ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த சத்தத்தை கேட்டு மகன் சாக போகிறான். வனாந்தரத்தில் அலைஞ்சிட்ருக்கிறாங்க தாயும் பிள்ளையும். பிள்ளை சாக போகுது, தண்ணி இல்லாமல் சாக போகுது. கூக்குரலிடுறா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் பிள்ளை சாக போகுதே. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த நீரூற்றை ஆண்டவர் காட்டுறார். போ, உன் பிள்ளைக்கு கொடுத்து நீ அவனை கூட்டிகிட்டு போ. அந்த நேரத்தில் அந்த தண்ணி தான் அந்த உயிரை காப்பாற்றுகிறது. அந்த தண்ணீரை கொடுத்து தேவன் அந்த தாயுடைய இருதயத்தை தேர்ச்சினார். உங்களுடைய நீங்கள் வாஞ்சிக்கிற தாகம் என்ன? அந்த தாகத்தை கட்டாயம் தேவன் பூர்த்தி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் எங்கேயோ இல்லை, நமக்குள் தான் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலை உங்களை விட அவருக்கு நல்லா தெரியும். யோசிச்சு பாருங்களேன். ஆகார் அந்த இடத்துல வணைந்திருப்போம், அந்த இடத்துல தண்ணி ஊற்றை உண்டாக்கி ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ ஆகாருடைய சூழ்நிலையை ஆகாரை விட ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார் இல்லையா? முதல்ல கூட ஒரு வாட்டி தப்பிச்சு போகிறா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட தப்பிச்சு போகிறா சாராள்கிட்ட இருந்து. ஆண்டவர் சொல்கிறார், எங்கேருந்து வர, எங்கே போகிற? மறுபடியும் திரும்பி சாராள்கிட்டே போ. ஆமென். ஆண்டவர் தெரியும், நம்முடைய சூழ்நிலைக்கு கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது? இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ மனதுருக்கத்தின் அன்பை குறித்து பார்த்தோம். அந்த அன்புக்குள்ளே என்ன இருக்குது? மனதுருக்கம் இருக்குது இல்லைங்களா? வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 103, 13, 14. Psalms 103 verses 13 and 14. It's God's love
is compassionate love. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். 14. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். Amen. As a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear him, for he knows how we are formed. He remember that we are dust. மண்ணாக இருந்தும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு சில நேரங்களில் மற்றவர் மேல் அன்பு எப்படி தெரியுமா வரும்? அவங்க சில நேரங்களில் ஒரு நாம் மதிக்கிற இடத்துல இருந்தால் நம்ம அன்பு செலுத்துவோம். ரொம்ப அற்பமாக இருந்தாங்க நிறைய பேருக்கு, எப்படி நான் ரொம்ப அற்பமாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன், என்ன பண்ண மாட்டோம், நம்ம அவங்கள கணக்கில் எடுக்க மாட்டோம் இல்லையா? மனுஷனுடைய இயல்பு அது. ஆனால் ஆண்டவர் எப்படி பாருங்க, he remember that we are dust. மண்ணுன்னு தெரிஞ்சு தான் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். சில நேரங்கள் நம்ம கோபப்பட்டு திட்டுவோம் சில பிள்ளைகளை, சில பேர் திட்டுவோம், போடா மண்ணு அப்படின்னு. ஒன்றுத்துக்கும் உதவ முடியலன்னா என்ன பண்ணிவிடுவோம், வெறும் மண்ணாக இருக்குதுவா, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை இது. பிள்ளைகளுக்கு வார்த்தை சில நேரத்தில் பெற்றோர்கள் திட்டுறது உண்டு, இட்ஸ் லைக் எ டஸ்ட் அப்படின்வாங்க. புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவருக்கு மண்ணிலிருந்து தான் ஆண்டவர் உண்டாக்குறார். He created a man and woman from the dust. Man and he from the ribsலேருந்து woman-ஐ கிரியேட் பண்ணுறாரு, விழா எலும்பிலிருந்து. ஆனால் தெரிஞ்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம மண்ணுன்னு தெரிஞ்சோ நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 13 பாருங்க, அதில் எடுங்க, 13 போடுங்க, 113. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. ஆமென். இதை ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம், எலியாவை குறித்து சொல்லலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19 1 King chapter 19 அந்த அன்பு பாருங்க. இப்போ எலியா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறார் தெரியுமா? எலிஜா வாஸ் exhausted and afraid, wants to die. Who? எலிஜா. எலியா ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு, பயந்து போயிட்டாரு. செத்து போனால் நல்லா இருக்கும்பா. நம்மளும் பல நேரங்களில் அப்படி தான் நினைப்போம், உயிர் வாழ்றோட செத்து போகலாம். ஏன்னா பிரச்சனை அப்படி நெருக்குகிற பொழுது என்ன நடக்கும், அப்படி நமக்கு வரும், யாரும் எனக்கு இல்லையே, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ பிரச்சனைக்குள்ளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இப்படிலாம் சொல்லி நம்ம செத்து போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கட்டத்தில் நாங்கள் கொண்டு போவோம். பிசாசனுடைய தந்திரம் அப்படி தான், மனிதனுடைய இயல்பு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு யார் தள்ளப்படுறது? எலிஜா தள்ளப்படுறாரு. எலிஜா வாஸ் இன் த சிச்சுவேஷன் தட் he afraid and wants to die. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த கடிஞ்சிக்கல ஆண்டவர் அந்த இடத்துல. ஏன்னா அப்படி சொல்கிற அப்படிலாம் கடிஞ்சிக்கல. தேவ தூதனை அனுப்பிச்சு அவனுக்கு சாப்பாட்டை கொடுத்து அவனை தூங்க வச்சு மறுபடியும் தூங்கி எழுந்த பிறகு சாப்பாட்டை கொடுத்து, நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தொலைவில் இருக்குது, நடந்து போ. ஆமென். அல்லேலூயா. நாம் சில நேரத்தில் சோர்ந்து இருக்கும்போது நமக்கு சத்துவத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கப்பட்டிருக்க அழைப்பு பெருசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோர்ந்துராதீங்க. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோர்ந்துராதீங்க. கர்த்தருக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்க அழைப்பு நாம் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவார். ஆமென். ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி எலியாவை பலப்படுத்தினார், தேவையான சாப்பாட்டை கொடுத்தார். நமக்கும் தேவையான சத்துவத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். God will give the strength to walk in Christ. Hallelujah. Amen. So instead of rebuking him, அதாவது அவனை கடிச்சு கொள்ளல, God sent an angel to feed and strengthen him, showing his compassionate care for his children. மனதுருக்கத்தை காட்டுறாரு. என் பிள்ளை எனக்காக ஊழியம் செஞ்சு சோர்ந்து போய் இருக்குது, அந்த பிள்ளையை பலப்படுத்தி மறுபடியுமாக ஓட்டத்தில் நிறுத்தணும். ஏன்னா எலியா மூலியமாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாக என்ன பண்ணிச்சோம், கர்த்தருக்குள் மனம் திரும்பினது இல்லையா? அதனால் ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு சில போராட்டங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், கவலைகள் இருக்கும். ஆனாலும் அதற்கு மத்தியிலே கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளை மறக்கக்கூடாது. அவ்வளோ பெரிய, நீங்கள் உண்மையாக வேதத்தில் பார்த்தீங்கன்னா எலியா மாறின ஒரு தீர்க்கதரிசி நீங்கள் பார்க்கவே முடியாது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல்னு ப்ராஃபட்னு சொன்னால் அது எலிஜா தான். அல்லேலூயா. மோசே கூட நான் உண்மை கம்பேர், மோசே விட நான் என்ன பர்சனலாக சொல்லுவேன், மோசே விட நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாவும் மிராக்கிள் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவனே சோர்ந்து போயிட்டான். ஆமென். புரியுங்களா? பாடுள்ள மனுஷன் அப்படின்னு தான் அங்கே யாக்கோபில் சொல்லப்படுது. எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளோ பெரிய ஊழியக்காரன்.
ஆனாலும் நம்மை போல பாடுள்ளதான். அதனால் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஊழியம் செய்தால் அவங்கெல்லாம் அப்படியே டாப்பில். எங்களுக்கும் பாடு இருக்கிறது, ஊழியம் செய்கிற நமக்கும் அது பாடு இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கடைசியான ஒரு காரியம் பாருங்கள், மிக மிக முக்கியமானது கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு. கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா டிசிப்ளின் லவ், சிட்சிக்கிற அன்பு. அந்த அன்புக்குள்ளே என்ன இருக்கும்? சிட்சிப்பு இருக்கும். டிசிப்ளின் பண்ணுவார் நம்மளை. சொல்லுங்களேன், கர்த்தருடைய அன்பு வெறும் தடவி கொடுக்குறது மட்டும் இல்லை, தேவைப்பட்ட எங்களை கண்டிக்கவும் செய்வார் ஆண்டவர் தேவையான இடத்துல. சொல்லுங்கள், பார்த்துல சொல்லுங்கள், He will discipline us. சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள், God will discipline us. அது ஒரு அன்பு தான். ஆண்டவர் சிட்சிக்கிற போது நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? சோர்ந்து போகக்கூடாது. இப்போ சில நேரங்களில் அம்மா அப்பாக்கள் பிள்ளைகளை வசனம் வாசிங்களேன் ப்ளீஸ். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6-7. ஹீப்ரூ 12:6-7. எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6-7. நான் வாசிக்கிறேன். ஹீப்ரூ 12:6-7. The Lord disciplined the one he loves and he okay. He chastened everyone he accepts as his son. God is treating you as his children. உங்களை டிசிப்ளின் பண்ணுறாருன்னா that is because of you are the children of God. நம்மளை சிச்சிக்கிறாருன்னா நம்ம பிள்ளைகள்ன்றதுனால தான் நம்ம சிச்சிக்கிறார். நீங்கள் யாருங்க கண்டித்து அடித்து வளர்ப்பீங்க? உங்கள் பிள்ளைகளை தானே கண்டித்து அடித்து வளர்ப்பீங்க. பக்கத்து வீட்டு பிள்ளைகளே அப்போ கண்டித்து அடித்து வளர்ப்பீங்க. சொல்லுங்களேன், என் பிள்ளையை தான் நான் கண்டித்து வளர்ப்பேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என் பிள்ளையை கண்டிக்க வளர்த்து தான் எனக்கு உரிமை இருக்குது, மற்றவர்களை கண்டிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, இல்லைங்களா? அப்போ தேவன் எங்களை கண்டிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? எஸ், அவருடைய பிள்ளைகளாக கரங்களை தட்டும் பாவன ஒரு நிமிஷம். அப்போ ஆண்டவர் சிட்சிக்கிறாருனாலே அது அவர் பிள்ளைன்னு நினைக்கிறதுனால, அந்த அன்பு தான் அது காரணம், இல்லையா? பிள்ளை கெட்டு போகக்கூடாது, அது எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுனால தான் அதை நம்ம கண்டிக்கிறோம் சின்ன வயசில். அப்படி கண்டிக்காமல் விட்டால் என்ன நடக்கும்? நாளைக்கு ரோட்டில் அது போலீஸ்னால் பிடிக்கப்படுறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும், கண்டிக்கப்படுறதுக்கு. இல்லைன்னா நீதிமன்றத்தில் ஜட்ஜி கண்டிக்கிற சூழ்நிலை இருக்கும். புரியுதுங்களா? நம்ம கண்டிக்கலைன்னா ஊரில் யாராச்சும் கண்டிப்பாங்க அந்த பிள்ளையை. அல்லேலூயா. அதனால் நாம் கண்டித்து வளர்க்கணும் பிள்ளைகளை. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நம்மளை கண்டித்து வளர்க்குறாரு. ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? தேவனுடைய அன்பு இருக்கிறது. நாம் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறார். அல்லேலூயா. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவனுடைய அன்பு கண்டிக்கிற அன்பு, சிட்சிக்கிற அன்பு, டிசிப்ளின் லவ். காட் லவ் இஸ் அ டிசிப்ளின் லவ். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் உதாரணத்துக்கு யோனாவை எடுத்துக்கொள்ளலாம். டிசிப்ளின் பண்ணதில்லை. யோனாவை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? யோனாவின் 1-2 அதிகாரங்களில் நம்ம வாசிக்கலாம். கர்த்தரை விட்டு ஓடி போகிறார் யோனா. ஜோனா ரன் ஃப்ரம் காட். இப்போ என்ன நடக்குது? பெரிய மீனை கொண்டு ஆண்டவர் முழுங்க வைக்கிறார். ஸோ காட் மேட் he was swallowed by the fish, big fish. பெரிய ஒரு மீனை கொண்டு அவர் முழுங்க வச்சிடுறாரு. 3 நாள் 3 days he was in the fish belly. அந்த மீனுடைய வயிற்றில், பெரிய மீனுடைய வயிற்றில் 3 நாள் அவர் தவிக்கிறார். 3ஆவது நாள் தான் கரையில் அந்த மீன் துப்புது அவரை. அல்லேலூயா. God disciplined Jonah not to destroy him but bring him back to his purpose. நம்மளை அடிக்கும்படிக்காக அவருடைய சிட்சை இருக்காது, அவருடைய வழிக்கு மறுபடியும் திரும்புவதற்கு தான் அந்த சிட்சை இருக்கும். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவருடைய சிட்சை எங்களை அழிப்பதற்காக அல்ல, அவரது திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக. ஆமென். உங்கள் பிள்ளை டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வரணும்னு நம்ம எவ்வளோ பாடுபடுறோம், இல்லைங்களா? அது அன்பு. பிள்ளை படி, இதை செய், அதை செய், நம்ம ஒரு உற்சாகப்படுத்தி அந்த பிள்ளை அந்த நிலைக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். அப்படி தான் நம்மை குறித்து தேவன் வைத்து இருக்கிற திட்டத்தை எங்களை நாங்கள் சரியாக நடக்காத பொழுது எங்களை சிட்சித்து அவருடைய அவருடைய வழிக்கு எங்களை கொண்டு வர்றார் ஆண்டவர். யோனாவை அப்படி தான் பண்ணுறாரு. அப்புறம் போய் யோனா சொன்னாரா இல்லையா? நினிவேக்கு போய் அங்கே அறிவிச்சாரா இல்லையா? டிட் ஜோனா ப்ரொஃபைஸ் டு நினிவே? ப்ரொஃபைஸ் பண்ணாரா இல்லையா? பண்ணார். ஆனால் ஃபஸ்ட்டு ஹி ரேன் அவே ஃப்ரம் காட் ப்ரெசன்ஸ். அதனால தான் அந்த டிசிப்ளின் பண்ணி அவர் ஆண்டவர் கொண்டு போகிறார். அதனால் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? சிட்சிக்கிற அன்பு. சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். அப்போது காட் லவ் இஸ் அன்கண்டிஷனல், அன்லிமிட்டட்,
compassionate, faithful, and His love is guide us, His love is comfort us, His love is discipline us, and His love is sacrifice. Amen. For His children. தன்னுடைய பிள்ளைகளுக்காக அந்த அன்பிலே அளவற்ற நிபந்தனையற்ற மனதுருக்கத்தின் உண்மையுள்ள ஒரு அன்பு, அந்த அன்பு. ஆமென். அந்த அன்பு எங்களை வழிநடத்தும், அந்த அன்பு எங்களை தேற்றும், அந்த அன்பு எங்களை சிக்ஷிக்கும், அந்த அன்புக்காக அவர் எங்களுக்கு தியாகமாக பலியாகியும் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அந்த காரியங்களை செய்திருக்கிறார். அதனால் தேவனுடைய அன்பு அளவற்ற ஒரு அன்பு. ஆமென். எல்லையில்லாத ஒரு அன்பு. ஆமென். அந்த அன்பு உங்களை வழி நடத்தும். அவரை நம்பி தான் வந்திருக்கீங்க, கவலைப்படாதீங்க. இந்த நாளில் எந்த சூழ்நிலை காரியத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வியாதிகளை அறிந்திருக்கிறார், பலவீனங்களை அறிந்திருக்கிறார், குறைகளை அறிந்திருக்கிறார். ஆமென். அதனால் மனுஷர் பார்க்கிற வண்ணமாக தேவன் பார்ப்பது இல்லை. மனுஷனோ முகத்தை தான் பார்க்கிறார்கள், ஆனால் தேவன் இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, என் பிரச்சனை நீங்கள் சொன்னாலாம் புரியாதுங்க, அவருக்கு தெரியும். நீங்கள் சொல்லாததுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் உங்கள் பிரச்சனை என்னங்க. ஆமென். அப்படிப்பட்டவரை நோக்கி தான், இந்த சமூகத்துக்கு தான் நீங்கள் ஓடோடி வந்திருக்கீங்கள். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்.